போகணும்னா தயவு செஞ்சு சபரிமலைக்கு வராதீங்க. கொடைக்கானல், குற்றாலம் எவ்வளவோ இடம் இருக்குது. பீடி, சிகரெட்டு, கணேஷ் புயலை எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எதுக்கு மாலை போடுறீங்க நீங்கள்? சாமியே சரணமையப்பா. சாமி இவ்வளோ வருஷம் இல்லாமல் சபரிமலையில் இந்த வருஷம் பயங்கரமான கூட்டம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கொரோனாங்க. கொரோனானால ஒரு 3 வருஷமாக யாரும் சரியாக கோவிலுக்கு போகலை. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ 2 வருஷமாக அவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. போன வருஷம் இவ்வளோ கூட்டம் இல்லைங்க. இந்த வருஷம் தான் இவ்வளோ கூட்டம். பயங்கரமான நெரிசல். இதுக்கு முழுக்க காரணம் வந்து சரியாக விரதம் இல்லாத பக்தர்கள் தான். ஒரு மண்டலம் விரதம் இருந்து கோவிலுக்கு வரணுன்றது ஐதீகம். யாருமே ஒரு மண்டலம் விரதம் இல்லை. சும்மா 10 நாள், 1 வாரம், 5 நாள் கோயிலுக்கு போகிறப்ப மாலை போட்டுக்கிறது. டூர் போகணும்னா தயவு செஞ்சு சபரிமலைக்கு வராதிங்க. கொடைக்கானல், குற்றாலம் எவ்வளவோ இடம் இருக்குது. நீங்கள் நல்லா போய் சுற்றி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சபரிமலையை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றாதீங்க. ஒரு மண்டலம் விரதம் இருக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் குறிப்பிட்ட வயது பெண்களை வந்து சபரிமலைக்கு அனுமதிக்கலை. இப்போ யார் ஆண்கள் மட்டும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து வராங்களா? கார்த்திகை 1ஆம் தேதிக்கு முன்னாடி சாமிகள்லாம் நம்ம எங்கேயும் கண்ணில் பார்க்கல. கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்தே கூட்டம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே நாள்லேருந்தே மாலை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நீங்கள் டூர் சுற்றி பார்க்குற அந்த சபரிமலைக்கு வந்து நெருக்கடி கொடுக்காதீங்க சாமி. வேறு இடத்துக்கு போங்க, போய் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. அது போக இன்னொரு விஷயம், பெரிய பாதையில் வர்றாங்க சாமியை. பெரிய பாதையில் 2 நாள் கஷ்டப்பட்டு வர்றாங்க. சின்ன பாதையில் வர்ற சாமியை நேராக பம்பையில் வந்து இறங்கிட்டாங்க. சொகுசாக இறங்கி குளிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. 2 சாமிகளையும் ஒன்றா ஒரே மாதிரி கொண்டு போய் கூட்டு போகிறாங்க. பெரிய பாதையில் போகிற சாமிகளுக்கு ஏதோ டேகோ ஏதோ ஒன்று போட்டு விட்டு, கரிமலை உச்சியிலே ஒரு டேகோ ஏதோ ஒன்று போட்டு விட்டு அவங்கள தனியாக ஒரு பாதையில் அனுப்பலாம்ல. அவங்க அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கூட்டத்தோடயே இவங்க ஊடாப்பில் வந்து எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. இந்த கூட்டத்தோட 14 மணி நேரம் 15 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ சிரமத்தில் ஆகுறாங்க. சாமிகள்லாம் தயவு செஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடுற சாமியை முடிஞ்ச வரைக்கும் ஒரு மண்டலம் விரதம் இருங்க. ஒரு சில பேருக்கு வந்து சூழ்நிலை அமையாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் வந்தால் பரவாயில்ல. எல்லா பேரும் ஒரு வாரம் விரதம் இஷ்டத்துக்கு தெரியுதுங்க. பீடி, சிகரெட்டு எல்லாம் கணேஷ் புயலை, கூலிப்பு, இதெல்லாம் எதுக்கு சாமி மாலை போடணும்? மாலை போட்டால் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம வந்து ஐம்புலனையும் அடக்கி வாழணும் அப்படின்றதுக்காக தான் மாலை போடுறோம். அது எதுவுமே கிடையாது. நல்லா சிகரெட் அடிக்குதுங்க. எல்லாம் பீடி, சிகரெட்டு, கணேஷ் புயலை எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எதுக்கு மாலை போடுறீங்க நீங்கள்? ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை அது சாமியை. நிறைய சாமியை வந்து மாலையை போட்டு மாலையப்புறத்தோடு சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க. ஒழுக்கம் இல்லாமல் சுத்தமாக அதுக்கு வந்து ஏதோ பீச்சில் சுற்றுற மாதிரி சுற்றி தெரியுதுங்க. பைக்கில் பின்னாடி உட்காந்து ஒரு சாமியெல்லாம் ஒரு ஐயப்ப சாமியை கட்டி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. எதுக்கு? நீங்கள் தயவு செஞ்சு மாலை போட்டு உங்களால் சுய கட்டுப்பாட்டில் இருக்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சால் அதை கெடுக்காதீங்க. நிறையா மற்ற மதத்துக்காரங்க கூட ஐயப்பனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மற்ற மதத்துக்காரங்களுக்கு வந்து நிறையா முஸ்லீம்ஸுக்கு மற்ற தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லாத முஸ்லீம்ஸ் கூட ஐயப்பனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் ஐயப்ப பக்தர்கள் வந்து நல்லா ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஐயப்பனை நம்புகிறாங்கலாம் கிடையாது. ஐயப்ப பக்தர்கள் நல்லா ஒழுக்கமாக இருக்காங்க, அவங்க இப்படியெல்லாம் விரதம் கடைபிடிக்கிறாங்க, நம்மளால் அவங்க மனசு காயப்படக்கூடாதுன்றக்காக மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மரியாதைலாம் கெடுற மாதிரி நம்ம சாமியை ரொம்ப மோசம் பண்ணுதுங்க. தயவு செஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடுற பக்தர்கள் முடிஞ்ச வரைக்கும் திருந்த பாருங்கள். பீடி, சிகரெட்டெல்லாம் குடிக்காதீங்க சாமியெல்லாம். சாமி சரணம்.